முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு திரிஷிகி பிராமண உபனிஷத்தில் 28வது மந்திரம் பார்க்கலாம். இந்த உபனிஷத்தில் தான் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வருது, குழப்பாமல். அது குழப்புறதில்ல, அது இருக்கிற மந்திரங்களை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மம் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு அப்பால் பார்க்குறேன். நான் நெற்றிக்கண் திறந்து விடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில் என்ன நடக்குது, நம்ம எது சரி எது தப்புன்னு இவ்வளோ நாள் போயிட்டோம், தூங்கிட்டோம், ஏமாந்துட்டோம், பொய்யான வாழ்க்கை வாழ்கிறோம், பொய் பின்னாடி போகிறோம். சின்ன சின்ன ஆசைகள் தான் நம்மளுக்கு பதிவுகளை ஏற்படுத்துது. அப்புறம் அறியாமை நிறையா இருக்குது, ஒரே இருட்டாக தான் இருக்குங்கிறதெல்லாம் தெரிய வரும்போது அது அறிவு நிலை, விழிப்பு நிலை. நெற்றிக்கண் திறக்கிறதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அது புண்ணியம் தலை தூக்கும்போது குருக்கிட்ட ஒரு 100 நாட்களுக்குள்ளே அந்த நெற்றிக்கண்ணை கண்டிப்பாக திறந்துருவாங்க, விழிப்பு நிலையை உருவாக்கிடுவாங்க. அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஆகா நம்ம இவ்வளோ நாள் லைஃப்பை சரியாக பயன்படுத்தலையோ, நேரத்தை சரியாக பயன்படுத்தலையோ அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னொரு தன்மையும் வரும், இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச தபஸுக்கு குரு கிடச்சிட்டாங்கங்கிற ஒரு சந்தோஷம் வரும். இறைவனோடு இரண்டரை கலக்கணும், அந்த சாயுஜ்ய நிலையை அடையணுங்கிற எண்ணம்லாம் வரும். அப்போ தான் உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் செயல்படுத்தணும்னு தோணும். இது அறிவுக்கண் திறக்கிற நிலை. அடுத்தது உயிர்கண் திறக்கிற நிலைங்கிறது ஒன்று இருக்குது. அது ஆத்மாவாக பார்க்குறது. அதை யோகிகள் ரொம்ப சூட்சமமாக தியானத்தில் ரொம்ப நுட்பமான ஒரு நிலைக்கு போய் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவங்க தியானிக்கும்போது அந்த இடத்துல என்ன நடந்தது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை நடக்க போகுது எல்லாமே அதிசூக்ஷ்மமாக தெரியும். அது யோக பிரத்யக்ஷம்னு பேர். நாம் நடக்க போகிறதெல்லாம் பேசுகிறோம், நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் காரணம். அது இப்போ நம்ம ஸ்தூல உடம்பு இருக்குது, சூக்ஷ்ம உடம்பு இருக்குது, காரண உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது. ஸ்தூல உடம்பை ஓரளவுக்கு பார்க்குறோம், சூக்ஷ்ம உடம்பை ஓரளவுக்கு உணர்கிறோம், காரண உடம்பில் ஆமாம் நம்ம சுற்றி இருட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உயிர் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், இருக்கா அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மம் இருக்குது இல்லையா, அதிநுட்பமானது. ஏன்னா அது உலகத்தில் எது சிறியதோ அதை விட சிறியது. இந்த உலகத்தில் எது சிறியதோ அதை விட சிறியதாக இருக்கிறத ஒன்றை பார்க்க முடியும், யோகிகளால் பார்க்க முடியும்னா அதுதான் யோக பிரத்யக்ஷம்னு பேர். புரியுதா? அவங்க உயிரோட உயிராக கலந்து, அதாவது சித்தானது சத்தோடு சேர்ந்து அந்த தரிசனம் பண்ணுது. தரிசனம்னா கண்ணால் பார்க்குறது இல்லை, புலன்களால் உணர்றதும் இல்லை, அறிவாலையும் கிடையாது, ஞானத்தினால. அதுதான் ஞானம். ஞானம்ங்கிறது அதுதான். உணர்வு நிலையில் நல்லா தெரியுது, யாரும் சொல்ல வேண்டாம், பார்த்தா கூட தெளிவாக தெரியாது, உணர்வில் ரொம்ப தெளிவாக தெரியும். அனுபூதி, அதை யோக பிரத்யக்ஷனும் பண்ணுறாங்க. அது ரொம்ப சூக்ஷ்மம். அதுக்கு பயணிக்கணும். அது வரைக்கும் துவைத்தம் தான் அனுபவத்தில் இருக்கும். முன்னாடியே பேசியிருக்கோம், அனுபவம் எல்லாம் உண்மை கிடையாது. உண்மையாகவும் இருக்கலாமே தவிர எல்லாம் உண்மைன்னு சொல்லவே முடியாது.
ஆகாயம் நீளமாக இருக்குன்னா ஆகாயம் நீளமாக இல்லை. சயின்டிஃபிக்காக ஆகாயம் நீளமாக இல்லை. அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க இல்லையா, அல்ட்ரா வயலட்டு அது இதுன்னு சொல்கிறாங்களே இல்லையா. கடல் நீல நிறமாக இல்லை. அது மாதிரி அனுபவத்தில் கலராக இருக்குது, ஆராய்ஞ்சு பார்த்தா இல்லை. அதனால் இந்த அதிசூட்சமான யோக பிரத்யக்ஷமான நிலை வர வரைக்கும் நீங்கள் ஏகாந்தமாக தியானிக்கணும். இந்த தியானத்தினுடைய தனி சிறப்பு. அதனால் மந்திரம் இந்த உபநிஷத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டால், ஞான மார்க்கத்தில் போகிறவங்க ஞானம் தான் பெருசுன்னுவாங்க, யோக மார்க்கத்தில் போகிறவங்க யோகம் தான் பெருசுன்னுவாங்க. ஒருத்தவங்க சேர மாட்டாங்க. பக்தியை யோகத்துக்கு போனவங்க பக்தியை தாழ்த்துவாங்க, ஞானத்துக்கு போகிறவங்க யோகத்தை தாழ்த்துவாங்க. இப்படி தான் இருக்குது. யார் எங்கே இருக்காங்களோ தன்னிலையை வச்சு தான் அவங்க எல்லாரையும் எவால்வேட் பண்ணுறாங்க. அது தவறு. மூணுத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், அப்போ தான் மெய்ப்பொருள் தெரியும். அதை இந்த மந்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்கள். மூர்தன்யாத் ஆத்மானக பிராணானு. இந்த சித்தானது ஹிருதயத்தில் 12 தேவர்களோட அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த சித்தானது, ஆமாம், மூர்தன்யாத்மனகன்னு சொல்லுது. சத்தை தான் மூர்தன்யாத்ம, சிகரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சொல்கிறது. இங்கேருந்து என்ன சொன்னிச்சு? அகங்காரம்னு சொன்னிச்சு. ஹிருதயத்தில் அகங்காரம்னு சொன்னிச்சு. அது 12 தேவதைகளோட, அது சைத்தன்யம் தான், சித்தது. அது இப்போ எதனால் மேலே ஏறுதுன்னு சொன்னால், பிராணானு காற்று தான் அழைச்சிட்டு போகுது. ஏன்னா நீங்கள் உயிரை சுற்றி இருட்டு இருக்குன்னு சொன்னோம், அதில் காட்ஸ் பார்ட்டிகள் இருக்குதுன்னு சொன்னோம். அது அனுமானம் தான். அதையே அவர் அந்த யோகா மாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப பாராட்டணும். ஏன் அப்படின்னா, யோகத்தோடு நிற்காமல் ஞானத்தையும் அவர் அறிகிறார் பாருங்க. இதுதான் பரந்த பார்வை. பரந்த பார்வை இருந்தால் தான் தொலைநோக்கு பார்வை வரும். ஃபர்காஸ்டிங் சொல்கிறேன்னா எனக்கு அது ஒரு பெரிய பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். எனக்கு அது ஆரம்பத்தில் தெரியாது, அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னோடனே ஃபர்காஸ்டிங் கடவுள் நமக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க. தொலைநோக்கு பார்வை அவ்வளோதான் சொல்லணும். அதுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். அது மாதிரி தான் எல்லாமே நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுமே ஒரு பார்வை பார்த்தா டக்குன்னு தெரிஞ்சிடும், டக்குன்னு அந்த முடிவை எடுத்துருவோம். அதனால தான் அந்த செகண்ட்ஸில் இந்த யோக பிரத்யக்ஷம் முன்னாடியே பேசியிருக்கேன். ஒரு 1000 வீடியோக்கு முன்னாடி இது பேசியிருக்கோம். யோக பிரத்யக்ஷம் பற்றி படிக்கட்டில் உட்காந்து இருக்கும்போதே அதை பேசியிருக்கோம். அது அனுமானத்தை கடந்த நிலை. அது அனுமானத்தை கடந்த நிலை. 99% கரெக்டாக சொல்ல முடியும். யோக பிரத்யக்ஷத்தை சொல்கிறேன். இங்கே இருந்துகிட்டே நம்ம யாரை பார்க்க போகிறோமோ அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். அது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி சொல்லியிருக்கேன். டெல்லியில் ஒரு வாட்டி நாங்கள் தங்கியிருந்த ஸ்கூலு தெரியாமல் ஆப்போசிட்டில் இறக்கி விட்டான். நாங்கள் ஏறினா தானே வெளியூரில் தெரியும், இறங்கும் போது வண்டி ஆப்போசிட்டில் தானே வரும். அது சிந்தனை இல்லை. அது என்னன்னா, அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரியே கேட்டான். சேலஞ்சாக என்கிட்ட கேட்டான், சொன்னேன், கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் சைலண்ட்டு தான். குஹானந்தம்னு பேர். ஹிந்தி ஃபீல்டு அவங்களாம். அவர் சோஷியல் ஒர்க்கரு, நான் ஹிந்தி ஃபீல்டில் இருந்தேன். அதனால் சேர்ந்தோம். நேஷ்னல் இன்டகிரேஷன் இதுக்கு போயிருந்தோம், கேம்புக்கு போயிருந்தோம். நடந்து 25-30 வருஷம் ஆச்சு சொல்கிறேன். இந்த பிராணனால் எது பிராணன், எது காட்ஸ் பார்ட்டிகள் தான் பிராணன். பிராணன் உயிரற்றதில்லை, ஜடந்தான். காட்ஸ் பார்ட்டிகள் அதில் இருக்குது. இப்போ இதில் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறேன். காட்ஸ் பார்ட்டிகள் ஒன்று சேர்ந்து தான் பிராணனாக மாறுது. அதான பிரதம ஜான்னு சொல்கிறாங்க. காட்ஸ் பார்ட்டிகள் பார்க்க முடியாது, பிராணனை நம்ம ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அந்த பிராணன் தான் அசைவை ஏற்படுத்துது. அதுதான் 12 பேரை இயக்குது. பிராணன் தான் 12 பேரை இயக்குது. அந்த காட்ஸ் பார்ட்டிகள் தான் நம்ம சித்துன்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ பிராணன் இந்த சித்தை எங்கே அழைச்சிட்டு போகுது? யோகாபியாசம், யோகத்தினால, தியானத்தினால
ஸ்தித மூர்தன்ய ஆத்மன சித்த, மேலே மூர்தன்யத்தில் சிகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை சென்றடைகிறது. அப்போ என்ன பண்ணோம்? பிராணாயாமம் எதுக்கு பண்ணுறோம்? சும்மா இருந்தாலே நீங்கள் சைட்டாக உட்காந்துருந்தாலே அது ஏறும், மேலே ஏறும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதோடைய குணம் அதான். சித்தனுடைய குணம் என்னது? மேலே ஏறணும், பரம்பொருளோட சேரணும், இன்பத்தை அனுபவிக்கணும், இரண்டரை கலக்கணும், பிரிஞ்சு வந்துட்டோம், அந்த ஃபீல் இருக்குது. அது காற்றை பயன்படுத்திக்குது. காற்று தான் என்னது? அழைச்சிட்டு போகுது, மேலேயும் கீழேயும் அழைச்சிட்டு போகிறது. எல்லாமே காற்று தான். அதில் உதான வாயு தான் அதை அழைச்சிட்டு போகிறதுன்னு நம்ம பேசியிருக்கோம். மந்திரங்கள் இருக்குது, அது மாதிரி சொல்லியிருக்கு. நம்ம மந்திரத்தின் ஆதாரப்படி தான் இப்போ சொல்கிறேன். இப்போ அதனால் என்ன செய்யணும்னா, யோகமும் ஞானமும் ரெண்டுமே முக்கியம்னு மந்திரம் சொல்லுது. யோகாத் சஞ்சாயத்தே ஞானம். யோகத்தினால ஞானம் பலம் பெறும். இப்போ அனுபவமாக இருக்கிறது அனுபூதியாக மாறணும்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் அறிவாக இருக்கு முதல்ல, அப்புறம் அனுபவமாக மாறுது. அப்புறம் அனுபூதினா என்னது? அனுபூதி வாழ்க்கை தரம், வாழறோம். நீங்கள் இது 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 பாவக்காய் கசக்கும் அப்படின்னு தெரியறத விட பாவக்காய் கசந்துட்டு இருக்கிற நிலையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நெருப்பு சுடுனா நெருப்பு சுட்டுட்டு இருக்கிறப்ப எப்படி இருப்பீங்க? அந்த மாதிரி அனுபூதியில் இருக்கிறது. அந்த நிலைக்கு யோகம்தான் அழைச்சிட்டு போகுது. எதுக்கு யோகம்னு ஒன்று தனியாக வச்சாங்க? இப்போ பக்தியும் ஞானமும் நடுவில் யோகம் இருக்குது. இந்த பக்திங்கிற சித்தை ஞானங்கிற சத்தோட கனெக்ட் பண்ணுறதே யோகம்தான். அதனால் அந்த யோக பிரத்யக்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த சூக்ஷ்மமான மார்க்கத்தில் பயணிக்கிற வழிமுறைகளை யோகம் செய்து அந்த அறிவில் இருந்த அந்த கான்செப்டானது ஒரு புள்ளியில் அது வேறு ஒரு பரிணாமத்தை அடையுது. இப்போ எப்படி ஒரு அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்பா ஹாலுக்கு வந்தால் ஒரு பர்சனாலிட்டி மாறுது, அப்புறம் ரோட்டுக்கு வந்தால் ஒரு பர்சனாலிட்டி, ஆஃபீஸ்க்கு போனால் பேர் மாறுற மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் அறிவாக இருக்குது. அது அனுபவமாக மாற்றுறதுக்கு ஒரு ஆழம், அனுபூதி ஆகிறது ஒரு பாயிண்ட்டு. எல்லாமே ஒரு பாயிண்ட்டில் ஒரு நிலையை நம்ம தொடரோம். அந்த நிலையில் தான் சங்கல்பம் பண்ணால் அது நடக்குது. ஈஸ்வர சங்கல்பம் மாறுது. சாமானிய சங்கல்பம் ஈஸ்வர சங்கல்பம் மாறுது. சாமானிய அறிவு அனுபவமாக மாறுறது, சாமானிய அனுபவம் அனுபூதியாக மாறுது. அது புரியுதா? இப்போ முன்னாடி திஸ்ர வார்த்தது துவனக்காயிடுச்சு, துவனக்கு பரமாணுவாயிடுச்சு. இப்போ முதல்ல பஞ்சபூதம் வரைக்கும் 5 அணுன்னு சொன்னோம். 5 ஏன்னா தன்மாத்திராங்கிறது தான் சூக்ஷ்மம். தன்மாத்திரா தான் சூக்ஷ்மம். எதுக்கே பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய ஸ்தூல பொருளுக்கெல்லாம் சூக்ஷ்மம் தன்மாத்திரா. இந்த பஞ்சபூதத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அந்த பிளான் தான், அதாவது எப்படி வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ அது மாதிரி இருக்கிறது தான் தன்மாத்திரா. அது ரொம்ப நுட்பமானது. அந்த தன்மாத்திரா வரைக்கும் நம்ம ரீச் ஆகிடணும். எது ஆர்ஜின், எது ஃபஸ்ட்டு, அதை தொட்டுடணும். அந்த ஃபஸ்ட்டு தான் அந்த காட்ஸ் பார்ட்டிக்கல். அது எங்கே இருக்குன்னா அந்த இருட்டில் இருக்கா. இப்போ இந்த யோகத்தினால இந்த அறிவானது அனுபவமாக மாறி அனுபவமானது அனுபூதி ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு கருத்தை கேட்குறீங்க, லைட்டாக கேட்குறது, ஆழமாக கேட்குறது, அத்தியாரமாக உடனே செயல்படுத்தணுங்கிறது. இது லைட்டாக கேட்டுக்கிட்டு இது ஒன்றும் பெரிய விஷயமா அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கா? லைட்டாக கேட்குறது, மிடில் கேட்குறது, ஆழமாக கேட்குறது, அனுபூதியில் கேட்குறது. அப்போ ஒரு பாயிண்ட்டில் இந்த ஒரே வார்த்தையானது பல பரிமாணங்களில் வேலை செய்யுது. அதுபோல் யோகம் அந்த அனுபூதி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நுட்பமான வழியில் பயணிக்கக்கூடிய வேலையை யோகம் செய்கிறது. அது காட்டுற அந்த ரூட்டில் பயணம் செய்ய சித்தை அழைச்சிட்டு போகுது. அதுதான் சொல்லுவீங்க. யோகாது சம்யாயத்தே ஞானம். யோகத்தினால ஞானம் பலம் பெறுகிறது, நன்றாக விளங்குகிறது, வல்லமை பெறுகிறது. ஞானாத் யோக பிரவர்த்தத்தை. அது மாதிரி ஞானத்தினால் யோகம் வளர்கிறது. அப்போ ஞானமும் யோகமும் 2 கண்ணாக இருக்கணும். அதுதான் என்ன பண்ணோம்? விசாரமும் தியானமும் ரெண்டு என்ஜின்னு சொன்னோம். எப்போயோ சொன்னோம். ஒரு 100 ஆடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்போமா? இப்போ மந்திரம் வருது. ஞானமும் யோகமும், அதாவது ஞானங்கிற விசாரமும் தியானங்கிற யோகமும் 2 என்ஜின் சொன்னோமா?
அதை சொல்லுதிங்க. ஞானம் ஞானாத்யோக பிரவர்த்ததே யோக ஞானபரோ நித்தியம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யோகத்தையும் ஞானத்தையும் ஈக்குவலாக பண்ணணும். இறைவனையும் தேடு இறையும் தேடுன்னு சொல்கிற மாதிரி சிரவணம் பண்ண இதே 1 மணி நேரத்தை யோகத்தில் தியானத்தில் உட்காரணும். அதுக்கு தான் நீங்கள் தியானம் பண்ண வேண்டாம், எப்பயுமே நீங்கள் தியானம் பண்ண வேண்டாம். விசாரத்தை நிதித்தியாசனமாக பண்ணுங்கள், அதை கண்ணை மூடி பண்ணுங்கள். அது தியானம்னு. தியானத்தில் தூங்கக்கூடாது. தியானத்தில் அந்த சொன்னோம் இல்லையா, அந்த இருட்டு இது பிளாக் ஹோல் மாயா பிரகிருதி லயம்னு ஆகிடும். அதில் போனால் தான் 1,00,000 மன்வந்திரம் நீங்கள் தூங்கிட்டே இருப்பீங்க. எத்தனை முறை தியானம் பண்ணாலும் தூங்கிட்டே இருப்பீங்க. அதனால் தியானத்துக்கு வேண்டாம், நிதித்தியாசத்துக்கு வான்னு ஞானம் சொல்லுது, ஞான யோகத்தை சொல்லுது. நம்ம அதை வரவேற்கிறோம். தூங்குறதுக்கு நம்ம இங்கே ஏற்கனவே தூங்குனதெல்லாம் பத்தாதா? அதனால் விசாரம் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தியானம் பண்ணணும். நீ தியானம் பண்ணின தூங்கிடாதங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோவையே திரும்ப இதுதான் பெரிய டெக்னாலஜினுடைய அட்வான்டேஜ் நமக்கு. இப்போ இந்த தியானம் இந்த ஆடியோவை வந்து திரும்ப நீங்கள் போட்டு எத்தனை வாட்டி வேணாலும் போட்டு கேட்கலாம். அர்த்தம் புரிகிற வரைக்கும் நீங்கள் போட்டு திரும்பி கேட்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த விசாரமும் தியானமும் யோகமும் ஞானமும் பேரலாக போகுது. அதை சொல்லுது. யோக ஞானபரோ நித்தியம். நீ வந்து தினமும் யோகத்தையும் ஃபாலோ பண்ணணும், ஞானத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதனால் மனநங்கிறத வந்து மனநம் எப்படி பண்ணுறதுன்னா, ஆடியோ போட்டு சிந்திக்க ஆரம்பித்தா அது விசாரம் ஆகிடும், அதுவே மனநம் ஆகிடும், அதுவே நிதித்தியாசனம் ஆகிடும், அதுவே தியானம் ஆகிடும், அதுவே அனுபூதி கொண்டு போயிடும். புரியுதா? அப்படி அனுபூதிக்கு போகிறதுக்கான ஒரு நுட்பமான ஒரு ஆழமான ஒரு பயணம் இருக்குல்ல, நம்மளுடைய சித்தோடைய பயணம், அதுதான் யோக பிரத்யக்ஷம். அப்படி தான் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முருகப்பெருமான் நமக்கு அர்த்தத்தை கொடுக்குறார். புரியுதா? அவருடைய பார்வையில் அந்த வார்த்தையை பார்க்குறோம், அவர் நம்ம வச்சு அந்த வார்த்தையை பார்க்குறாரு, அந்த கருத்தை உள்ளெடுத்து வெளியில் எடுக்கிறாரு. அது கேட்குறவங்களுக்கு வண்டர்ஃபுல் நரேஷன் போட்டிருக்காரு. ஸோ யோக ஞானம் பரோ நித்தியம். யோக ஞானம் பரோ ரெண்டுமே இருக்கணும், நித்தியம். ச யோகின பிரணஷ்யதி விகாரஸ்தம். பல உபாதிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிவத்தை ச யோகி, அந்த யோகி தான். அவன் விகாரத்தில் இருந்தால் பார்க்க மாட்டான். ஆனால் யோகத்தில் இருந்தால், ஞானம் இருந்தாலும் விகாரம் இருந்தால் பார்க்க முடியாது. இப்போ யோகத்துக்கு போனால் விகாரமெல்லாம் அடங்கிடும். இந்த மாதிரி பரபரப்பு என்ன தாட் ப்ராசஸ் எல்லாம் அடங்கிடும். அந்த விகாரங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த உபாதிகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க சிவதத்துவத்தை பஷ்யது பார்க்கிறான், விகாரங்களை கடந்து பார்க்கிறான். உறுதியாக நின்று பிரணஷ்யதி விகாரஸ்தம் சிவம் பஷ்யத விகாரஸ்ச சிவே நது. அதனால் அந்த சிவத்தை அவன் உறுதியாக நின்று பார்க்கிறான், உபாதிகளை கடந்து பார்க்கிறான். இப்போ சில மிஷின் இருக்குல்ல, கீழே தண்ணி ஓடுறத கண்டுபிடிக்கிறதுல மேலே சில மிஷின் வந்து கீழே தங்கத்தூள்கள் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்குது. இப்போ எர்த்துக்காய்க்கு வருமா வராதா கண்டுபிடிக்கிறாங்கல்ல மிஷின்ஸ் வச்சு. அது மாதிரி யோகத்தினாலையும் பண்ண முடியும் பார்க்க முடியும். சயின்ஸ் சொன்னால் ஒத்துக்குவீங்க, ஞானிகள் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. அது யதார்த்தமான விஷயந்தான். அது யார் ஞானின்னு தெரியாதுல்ல. அதனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், யோக பிரகாசகம், யோகத்தினால ஒரு பிரகாசம் உள்ளே ஏற்படுது இல்லையா, யோக பிரகாசம் வெளிச்சம் ஒரு ஏற்படுது இல்லையா. யோகை தியார் ஏ ச ஆனந்தய. அதனால் யோகத்தினுடைய சிறப்பு அந்த வெளிச்சத்தினால. இந்த வெளிச்சம் பெற்ற யோகியானவன் தியானத்தினால அனன்ய பாவனக ரெண்டற்ற பாவத்தை அடைகிறான், அத்வைத நிலையை அடைகிறான். தானும் பரம்பொருளும் ஒன்றுங்கிறத எப்போ தியானத்தினால, யோக பிரகாசத்தினால, யோகத்தினுடைய வெளிச்சத்தினால இந்த யோகியானவன் தியானத்தை தொடர்ந்து செய்து அந்த அனன்ய பாவம், அவர் வேறு, அந்நியம்னா வேற ஒருத்தர். சத்தை வந்து இப்போ நம்ம கடவுளை வந்து கடவுள் வேறவும் நாம் வேறவும் நினைக்கிறோம்.
அது வாழ்நாள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அனுபூதி ஏற்படுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு முறை அனுபூதி ஏற்றால் அப்புறம் யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒரே ஒரு முறை இறைவனும் நாமளும் ஒன்று, அவர் குணம்தான் நம்மள்கிட்ட இருக்குது. நமக்கு ஏது குணம்? அவருடைய குணம்தான், அவருடைய அன்பு தான் பலவிதமான மாற்றத்தில் நமக்குள்ளே இருக்குது. கருணை, அன்பு, பாசம், நேசம், நட்பு, பக்தி எல்லாம் அதுதான். அதனால் தியானம் செய்வதனால அனன்ய பாவத்தை அத்வைத நிலையை அடைகிறான். யோக ஞானே, யோகத்தினால யோக ஞானே ந வித்தியத்தே தஸ்ய பாவோ. யோகம் இல்லாமல் ஞானம் இல்லாமல் அந்த அனுபூதி ஏற்படாது. அனன்யம்னா என்னது? அவர் வேறல்ல, நான் வேறல்ல, ரெண்டு பேரும் அந்நிய. ரொம்ப அந்யோன்யம் சொல்லுவாங்கள்ல, அதான் அந்யோன்யத்தை தான் அப்படி சொல்லுது. அந்யோன்யம்னா என்னது? அனன்யம்னு தான் அந்யோன்யம்னு சொல்கிறோம். அந்நியம்னா வேறு, அனன்யம்னா அனன்யம்னு பேர். எப்படி? ஆமாம், அதே தான். இப்போ என்னன்னா, இந்த தியானத்தினால ஞானத்தோடு தியானம் பண்ணணும். இல்லைன்னா சும்மா கண்ணை மட்டும் உட்காந்தா என்ன? இப்போ பல பேர் தூங்குறான், அவன் தூங்குறான்னு எப்படி தெரியும்? எல்லோரும் தூங்குறான், எல்லோரும் உட்காந்து தூங்குறான். பல ஆசிரமங்களை நான் பார்த்துருக்கேன். நம்ம கோவில்லையே பின்னாடி வந்து உட்காந்து அப்படியே நல்லா தலையெல்லாம் தொங்கி போயிடும். ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். சும்மா சாதாரணமாக ஸ்ட்ரைட்டாக உட்காந்தாலே அது மேலே ஏறும். எனக்காவது நான் அப்படி கூறி உட்காந்துருக்கேன். நான் பார்த்துருக்கீங்களா? அது 3 மணி நேரம் இருக்கட்டும், 5 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ தான் 3 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்துட்டு வரேன். வந்தோன்னே எப்படி உட்காரேன்? கேஷுவலாக சொல்லிடலாம் இல்லை, அதுக்கு அப்படியே பழகாச்சு. என்சிசியில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எங்கே நின்னாலும் அந்த ஸ்டாண்டர்டிஸ்டில் தான் நிற்பீங்க. அது ஒரு பழக்கம். அது மாதிரி இப்போ தியாயத் அனன்யபாவம்னா அவர் வேறு நான் வேறு இல்லைங்கிற அத்வைத்தம், இருவரும் ஒன்று அப்படிங்கிற நிலை. அது எதனால் கிடைக்கிது? யோக ஞானே நான் வித்தியத்தே தஸ்ய பாவோ. யோகமோ ஞானமோ இல்லைன்னு சொன்னால் வெறும் ஞானத்தினாலேயும் கிடைக்காது, வெறும் யோகத்தினாலையும் கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. இந்த ரிஷி என்ன சொல்கிறாரு? சொல்கிறது யார்? ஆதித்ய யார்கிட்ட சொல்கிறாரு? சிகி பிராமணன்ட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? யோகத்தையும் ஞானத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அத்வைத்தியனுடைய சிறப்பு என்னென்னா, யாருக்கிட்டையும் விரோதம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அவர் தான். அவன் இங்கே இருக்கிறது தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே இருக்கிற அதே எண்ணங்கள் தான் அங்கேயும். அதனால் என்ன சொல்கிற? ரெண்டுத்தையும் இணைக்கிறாரு. யோக ஞானே ந வித்தியத்தே தஸ்ய பாவோ. யோகத்தினால ஞானத்தினால ஞானம் இல்லைன்னு சொன்னால் ந வித்தியத்தே தஸ்ய பாவோ ந சித்தியத்தி, எந்த சித்தியும் நடக்காது. அதனால் யோகமும் ஞானமும் அவசியம். அதனால் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ஒருத்தவங்க உயர்வாக பேசுகிறது, தாழ்வாக பேசுகிறது. உயர்வாக வேணால் பேசிக்கோ, அது சிறப்பு, அது ஆத்மாவுடைய குணம். தாழ்வாக பேசுகிறதுல அஜ்ஞானம்தான். யாரை பேசப்படுற? நீ யாரை பேசினாலும் அது ஒன்றை தான் சாரும். இங்கே இருக்கிறது அதே பொருள் தான் அங்கே இருக்குது. அதுனா சகோதரத்துவம் வரும். வெளியூரில் போகிறீங்க, இல்லை வெளிநாட்டில் போகிறீங்க, ஒரு தமிழர் பார்த்தீங்கன்னா என்ன தோணும் உங்களுக்கு? தமிழர் நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஒரு மொழி தெரியாத இடத்துல ஒருத்தரை பார்க்குறீங்க, நீங்கள் மதர் டங் தெலுங்கா இருக்குது, நீங்கள் தெலுங்கா அப்படியான ஒரு இது வருதா இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய தத்துவம் வந்து ஒரு பொருள் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் உடம்பு தான் வந்து போகுது. அது இந்த அகங்காரத்துக்காக உடம்பு எடுக்குது. அகங்காரம்னா மனம் சித்தம் புத்தி எல்லாமே அகங்காரம் தான். இல்லை சித்தம்னு சொல்லிக்கலாம், இல்லை மனம்னு எது புத்தின்னு சொன்னாலும் 4 அடங்கும், எல்லாமே அது அடங்கும். ஸோ தஸ்ய பாவோ ந சித்தியதி. இப்போ அத்வைத பாவம் எப்போ ஏற்படுது? அகம் பிரம்மாஸ்மி எப்போ ஏற்படுது? தியானமும் யோகமும் தொடர்ந்தால். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, யாரை நம்புறீங்களோ நம்பலையோ, இது ஒரு பிரபஞ்சத்தினுடைய விதியை சொல்கிறேன். ஒரு சத்காரியத்தை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ஒரு நாள் அது விஸ்வரூபம் எடுக்கும், சித்தி பெறும். என்னுடைய எல்லா வெற்றியிலையும் இந்த பாலிசி நிரந்தரமாக இருக்கும். கடமை செய் பலனை எதிர்பாராதங்கிறது முதல்ல இருக்கும். அப்புறம் 2வது ஆனந்தம் நிறைஞ்சிருக்கும். 3வது நிச்சயமாக வெற்றி அடையும். இந்த 3 பாயிண்ட் தான்.
கடமைச்சை பலனை எதிர்பாராதங்கிற ஒரு சத்காரியம் பண்ணால் விளைவு நல்லதாக தான் நடக்கும். வேறு என்ன, அது என்ன சாதாரண ஒரு லாஜிக் அது, எல்லாருக்கும் தெரிஞ்ச. ஆனால் செய்ய மாட்டோம் இல்லையா? இப்போ 1000 கிரிவலம் பண்ணணுன்னு எத்தனை பேர் கை தூக்கினா? அன்றைக்கி 100 பேர் கை தூக்கினான். எத்தனை பேர் வரான்? ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி யாரோ ஒரு 40-50 பேர் வராங்க, அது வேறு விஷயம். இன்றைக்கி 40-50 பேர் வருவாங்க. ஒரு 1000 கிரிவலம் அப்போ எத்தனை பேர் வருவாங்க? 100 பேர் கண்டிப்பாக வருவாங்க. 200 பேர் வரலாம். ஒரு 2000-500 பேர் ஆகலாம், சொல்ல முடியாது. இவ்வளோ பேர் வந்தால் தான் நாங்கள் நடப்போமா? யார் வந்தாலும் வராட்டினாலும் நாங்கள் நடப்போம். முருகனும் நாமும் அவனும் நானும். அதனால தான் யாரையும் டிபெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் அது காரியங்கள் எல்லாமே ஜெயமாகுது, எல்லோரும் பாராட்டுறாங்க. அப்புறம் அதெல்லாம் முருகனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். யோகமும் ஞானமும் அவசியம். யோகம் இல்லாத ஞானமும் அறகுறை தான். ஞானம் இருந்து யோகம் இல்லைன்னா அறிவோடு தான் நிற்கும். அனுபவத்துக்கு கூட வர்றது கஷ்டம். இப்போ ஏன் உங்களுக்குலாம் அனுபவம் வரல நீங்கள் சொல்கிறீங்க? பல பேர் அனுபவம் வருதுன்னு, நீங்கள் ஒண்டி தான் அனுபவம் வரலன்றீங்க. அப்போ என்ன ஒழுங்காக தியானம் பண்ணலன்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சு போதா இல்லையா? அதான் விஷயம். அப்படி இல்லைன்னா தஸ்ய பாவம் ந சித்தியத்தி. உனக்கு அத்வைத பாவம், அகம் பிரம்மாஸ்மி பாவம், முக்கியமாக அகம் பிரம்மாஸ்மி பாவம் வந்துடுச்சுன்னா நீங்கள் யாரையும் உங்களை வழிநடத்த வேண்டாம். நீங்களே உங்களை அற்புதமாக வழிநடத்துவீங்க. அகங்காரம் இல்லை, அகங்காரத்தை கடந்த அகம். எனக்கு தோணுச்சு நான் பண்ணினேன்னு சொல்லக்கூடாது. யோக பிரத்யட்சத்தில் இதை நான் உணர்றேன், இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறோமா? நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் எப்படிங்க சக்ஸஸ் ஆகும்? அதுதான் இல்லையா? அதான் விஷயம். என்ன காரணம்? யோகம், ஞானமும் யோகமும். இடையில பக்தியும் இருக்கா? ஸோ பக்தியும் யோகமும் ஞானம்தான் வேதம். பக்தியும் யோகமும் ஞானம்தான் வாழ்க்கை, சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையை சொல்கிறேன். அழுதுகிட்டு இருக்கிறான், தவிச்சிட்டு இருக்கிறவன், போராடிட்டு இருக்கிறவனெல்லாம் பற்றி பேசலை. ஜெயிக்கணும், மேலே ஏறணும். ரொம்ப அற்புதமாக க்ளீனாக சொல்லிடுச்சு. தஸ்ய பாவோ ந சித்தியதி. யோகமும் ஞானமும் இல்லைன்னா உனக்கு அத்வைத பாவம், அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வராது. தஸ்மாத், அதனால் தஸ்மாத் அபியாச யோகேன, பயிற்சினா என்னது? டெய்லி செய். நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் பெரிய முயற்சியும் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கங்கன்றேன். ஒவ்வொன்றுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க, அது அத்தியாவசியமானது. எப்படி வேலைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க 8 மணி நேரம், அது மாதிரி தான் பாக்கி விஷயத்துக்கு. வேலைக்கு மட்டும்தான் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, வேறு எதுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வேலை செய்யலைன்னா உங்களுக்கு பணம் வராது. பணத்தை லாக் பண்ணிட்டான்னா இங்கே நீங்கள் இருக்க முடியாது சென்னையில். அதனால் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு ஓடுறீங்க. அதையெல்லாம் தாண்டி சதீஷ் மாதிரி உள்ளவங்கெல்லாம் தாண்டி பக்தி முக்கியம்னு வராங்களா இல்லையா? பாக்கி பேர் நொண்டி சாக்கு சொல்கிற மாதிரி இல்லை. டெய்லி இன்றைக்கி என்ன சொல்லலாம், ஏதோ ஒன்று. ஏன் அவங்களுக்கு விருப்பம் இருக்காதா? எனக்கு விருப்பம் இருக்காதா? நொண்டி சாக்கு சொல்கிறவன் கடைசி வரைக்கும் நொண்டி சாக்கு சொல்லிகிட்டே இருப்பான். அவனுடைய சாகர காலம் கடைசியில் நான் இப்போ போகிறேன், எம்மனே உங்ககிட்ட ஒரு நொண்டி சாக்கு சொல்லட்டுமா? நான் வாசலில் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பான். நீ கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லக்கூடாது? நான் படுத்துட்டேன், இந்த தூக்குற நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண. நொண்டிச்சாக்கு. தஸ்மாத் அபியாச யோகேன மனக பிராணான் நிரோதையே. பிராணாயாமத்தினால மனதை நிரோதம் பண்ணி, அதான் ஏகாந்தம், மறக்கவே கூடாது. ஏகாந்தம், ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை. 4 வார்த்தை. இந்த வார்த்தை புரியலையா? உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு எனக்கு. ஏகாந்தம்னா என்னது? அதில் எனக்கு ஒரு அனுபவமே வரலையே. ஏகாந்தமாக போனால் தானே வருமானம் வரும். அப்புறம் என்னது? ஏகாக்கிரம்னா என்னது? ஒன்றில் நிற்கிறது. நிறுத்தம்னா என்னது? அது கொடுக்கக்கூடிய விளைவு, எண்ணங்களை நிறுத்துது. அதிசயம்தான். சிந்திக்க மாட்டோம்ல. எப்போ முன்னெல்லாம் சிந்திச்சு கவலைப்பட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை மென்டலாகி சுற்றிட்டு இருந்தானா இல்லையா? இப்போ 2 எண்ணம் தான். ஒன்று இறைவனை அடையணும், குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும். 2 பாயிண்ட்டு தான். முன்னாடி அது என்னென்னமோ நினச்சோமா இல்லையா? எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டேன், இப்படி ஆகிட்டேன். அறிவு வந்ததுனால சரியாயிட்டேன்.
கெட்டு போகல, சரியாயிட்டேன். தஸ்மாத் அபியாச யோகேன மனக பிராணான் பிராணனால நிரோதையே யோகி நிசித தாரேன சுரேனைவ விக்ரந்த ஏது. இந்த மற்ற எண்ணங்கள் இருக்கலையே அதெல்லாம் ஒரு கத்தி ஷார்ப்பான கத்தியை வச்சு எல்லாத்தையும் கழித்து கட்ட வேண்டியதான். சுரைனா கத்தி போல், நிஷித தாரேன்னு பாக்கி எல்லாத்தையும் உறுதியான சங்கல்பத்தினால ஒரு ஷார்ப்பான கத்தியில் நடக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பயிற்சி செஞ்சால் அப்புறம் இந்த உபாதிகள் உங்கள் தடையெல்லாம் நொண்டிச்சாக்கெல்லாம் வெட்டி வீழ்த்திடலாம். அதுதான் கத்திய வார்த்தையை போட்டிருக்கு. அப்புறம் ஷிகா ஞானமயி விருத்தி. அப்புறம் உங்களுக்கு ஞானச்சுடர் வரணும் அப்படின்னு சொன்னால் ஷிகா ஞானமயி விருத்தி. நல்ல எல்லாமே அற்புதமான வார்த்தைகள். ஷிகா ஞானமயி விருத்தி அதாவது நிஷ்டை. யமாதி அஷ்டாங்க சாதனைக்கு நியமங்கள்னால் என்ன? காலையில் ஏந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? காலையில் நான் வேல்பூச்சிக்கு வரேன் நட்டிகிட்டே இருக்கேன் சொல்கிறான்ல, நிறைய பேர் சொல்கிறான்ல, பளிச்சுன்னு போய் சொல்லுவேன், நைட்டு சாப்பிடாத. என்ன இதுக்கு போய் அவ்வளோ பெரிய விஷயமா அது? ஆமாம், அவ்வளோ பெரிய விஷயம். வந்து பாறேன், வர முடியலல்ல, மாதத்துக்கு ஒரு நாள் வர முடியல. உன்னுடைய புண்ணியம் எவ்வளோ தலைவிரிச்சு ஆடுது பத்தியா? பாவம் தலைவிரிச்சு ஆடு, உன்னை தூங்க வைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அஷ்டாங்க யோகம் அதுக்கு நியமம் ஆசனம் 2-3 ஆசனம் இன்றைக்கி போட்டிருக்கேன். அது மந்திரத்தில் வருது, அதனால் அதை போட்டிருக்கேன். அப்புறம் வீராசனம்னா என்ன, பத்மாசனம்னா என்ன, ஸ்வஸ்திகாசனம்னா என்னன்னு கேட்கக்கூடாது. அதை ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். அதை நீங்கள் யூடியூப்லாம் பாருங்கள். அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ எல்லாம் யூடியூப்பில் இருக்குது, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய ஆசனங்கள் பயன்படுத்த போகிற சுகாசனம், பத்மாசனம், சித்தாசனம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியோ முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதான் பாயிண்ட்டு. நீ எந்த ஆசனத்தில் வேணாலும் உட்காந்துக்க. ஒரு எண்ணெய் சட்டியை குப்புரை போட்டு படுக்க வச்சு அது மேலே கூட ஏறி உட்காந்துக்க. எதில் வேணாலும் உட்காந்துக்க. கழுத்து முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அசையக்கூடாது. எண்ணெய் சட்டியில் இப்படியா ஆடும். அதுக்காக தான் அந்த காலத்தில் ஆசனம், முதல்ல ஆசனம் சித்தி ஆகணும். காலை மரத்து போச்சு, போய் தொலைக்கிட்டுமே, சும்மா இருக்கிறதுக்கு என்ன கால் மரத்து போச்சு, கால் வலிக்குது, கொஞ்சம் நேரம் வலிக்கிட்டுமே. ஒரு நாளாவது வாய் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டிய, வயிறு சாப்பிட்ற வலிக்குதுன்னு வேண்டாம், போதும் 2 இட்லி போதும், எவனா ஒருத்தன் சொல்லணும். 4 பேர் உட்காந்துருக்கா, 25 பேர். அன்றைக்கி ஸ்பான்சரு ஹார்ட் அட்டாக் அடுத்த ட்ரிப்புக்கு வரைய நிறுத்திட்டார். இனிமேல் இந்த எதுக்கு வேணாலும் ஸ்பான்சர் ஒத்துக்குவேன். இது வெளில பார்த்தோன்னே ஆள் அவுட்டு. பேய் பார்த்தீங்களா, என் சின்ன பொண்ணு கேட்டால் போட்டு விடுது. லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கணும். நான் கொஞ்சம் நேரம் போட்டேன், அப்புறமா இது டைம் ஆச்சு, தியானம் போய் ஆகணுன்ட்டு. ஆமாம், இருந்தாலும் ஏதோ ஏழைக்கு உருண்டை எள்ளு உருண்டை சொல்லலாம், ஏழைக்கு ஏற்ற எள்ளு உருண்டை. அது மாதிரி 4 பேர் அது வாய் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன என்னைக்கு ஒருத்தன் மெனுவை நிறுத்துறானோ அன்றைக்கி தான் வழங்குவான். எவன் மெனு பார்க்குறத நிறுத்துறானோ அதே மாதிரி ஒன்று தான் சாப்பிட்ணும். முதல்ல அட்வான்ஸாக இதை கொண்டு வாங்க, அது வரைக்கும் இதை கொண்டு வாங்க, அப்படிலாம் செய்யப்படாது. ஒன்று சாப்பிட்டா பத்தாதா? நான் கேட்குறேன். 3 கொண்டா, 5 கொண்டா, எப்படி தான் உங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல். அதனால் ஷிகா ஞானமயி விருத்தினா ஞானச்சுடர். அந்த விருத்தி வரணும்னா யம நியமங்கள், அஷ்டாங்க சாதனை, அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது. ஞான யோக கர்மயோக இது யோகி த்விதா மதக. ஞான யோகம் கர்மயோகம்னு 2 யோகத்தை சொல்கிறாங்க. அஷ்டாங்க யோகம் அது தியானம், கர்மயோகம்னா பூஜை யாகம்.
அன்னதானம், இதெல்லாம் கர்மயோகம். அப்புறம் ஞான யோகம், ஞானத்தை விசாரம் பண்ணுறது. இப்படியே ரெண்டு சொல்கிறாங்க, துவிதா. கிரியாயோக மத்தே ஏதானி ஸ்ருணு. கிரியாயோகம்னா முதல்ல கிரியாயோகத்தை அறிஞ்சிக்கோ. முதல்ல பக்தியில் நில்லு, பக்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. ஸ்ருணு பிராமண சத்தம் முமுக்ஷு. நீ முதல்ல மெய்ப்பொருளை அறியணும்னா, சத்தாவை அறியணும்னா முதல்ல பக்தி செய்யு. அதனால் என்ன ஆகும்னு கேட்டால், விஷய பந்தனம் சித்தசிய அவ்யாக்குலசிய. உன்னுடைய சித்தமானது கலக்கம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், துக்கம் இல்லாமல் என்ன ஆகும்? கட்டப்படும். இப்போ இந்த மந்திரத்தில் யோகத்தால் ஞானம் பலம் பெறுகிறது, நியமங்களால் ஞானம் பலம் பெறுகிறது, நியமங்களால் ஞானம் பலம் பெறுகிறது. சத் சன்யோகே துவஜ. இந்த ரெண்டு யோகமும் சேர்ந்தா நம்ம மூணுத்தையும் சேர்த்துருக்கோம். ஞானம், ராஜயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், மூணுத்தையும் சேர்த்துருக்கோம். சத் சம்யோகே துவஜ. இந்த ரெண்டு யோகத்தையும் சேர்த்தால், முமுக்ஷு பிராமணனே, துவஜசிரேஷ்டம் பிராமணனில் சிறந்தவனே, யோகத்தில் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தால் சச்ச துவை வித்யம் அஸ்னுதே. மெய்ப்பொருளை அவன் சேர்த்தவன் அடைகிறான், எளிமையாக அடைகிறான். ஒன்றிலே நின்னா என்ன ஆகும்? பாதி விஷயங்கள் புரியாமலே போயின்னு இருப்பான். பக்தியும் யோகமும் ஞானமும் மூணும் நமக்கு இறைவன் ஆசீர்வதித்ததுனால, மூணும் கிடைச்சதுனால நமக்கு தெளிவாக போகிறோம். இவ்வளோ தெளிவாக போகிறது ரொம்ப அதிசயம்தான். அதான் கர்ம கர்த்தவியம் இத்தியேவ. கர்மம் கர்த்தவியம், பூஜை, யாகம், பக்தி முதலியன விகித்தேஸ் ஏவ கர்மசு. இதெல்லாம் செய்கிறவன் கர்மி. கர்மினா யார்? பூஜை செய்கிறவன். கர்மத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவன் கர்மசு. பந்தனம் மனசோ நித்தியம் கர்மயோக. அதனால் என்ன ஆகுன்னா, மனசை பந்தனம் பண்ணும், கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். புரியுதா? பந்தனம் மனசோ நித்தியம் கர்மயோக ச உச்சத்தே. பூஜையினால் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நித்தியம் கர்மயோக, டெய்லி கர்மயோகம் செய்ய வேண்டும், நித்திய கர்மா. ச உச்சத்தே எத்து சித்தஸ்ய சததம் அர்த்தே ஸ்ரேயசி பந்தனம். தொடர்ந்து சித்தத்தை, அதை தொடர்ந்து மனசை உயர்வான ஞானத்தினால, சித்தஸ்ய சததம் தொடர்ந்து யார் சித்தத்தை உயர்வான கருத்துக்களால் கட்டுகிறார்களோ, ஞான வார்த்தைகள் கட்டுதா இல்லையா? பந்தனம் சிரேஷி பந்தனம், உயர்வான அர்த்தத்தினால, அறிவால் கட்டுறதுனால அதை ஞான யோகம்னு சொல்கிறோம். கட்டி எங்கே அழைச்சிட்டு போகுது? பரம்பொருள்கிட்ட அழைச்சிட்டு போகுது. இங்கே போகாத, அலையாத, அழைச்சிட்டு போகுது. சவிக்ஞேக ஞான யோகம், சவிக்ஞேயக அறிய வேண்டும், ஞான யோகியாகிறான் என அறிவாயாக. அதாவது பக்தி யோகத்தினால மனம் கட்டப்படுகிறது, ஞான யோகத்தினால அந்த வழியில் கரெக்டாக அந்த குதிரையை ரெண்டு பக்கம் கட்டியாச்சு, கரெக்டாக அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறான். பந்தனத்தை எல்லாம் அவன் கடந்து போகிறான். மனதை சித்தத்தை ஞானத்தினால் கட்டியவன் ஞான யோகி என்று அறிவாயாக. கர்ம கர்த்தவியம் விகித கர்மசு. ஒரு கர்மியானவன் பூஜை செய்ய வேண்டியதை செய்தால் அவன் மனமானது பந்தனம் மனசோ நித்தியம் கர்மயோக. அதனால் நித்தியம் கர்மயோகம் செய்ய வேண்டும். சர்வம் சித்திகரம் ஞானயோகம், சர்வம் சித்திகரம் ஞானயோகம், சர்வம் சித்திகரக சிவக. இந்த ஞானம் சர்வசித்தி தரும். யஷ் யோக்த லக்ஷணே யோகே திவிதம் அப்பிய அவ்யயம் மனக. அதனால் யார் முன்னாடி கூறப்பட்டபடி 20 யோகத்தில்
உறுதியாக மனதை நிறுத்துகிறார்களோ அவர்கள் சாத்தியத்தை அடைகிறார்கள், மெய்ப்பொருளை அடைகிறார்கள். ச யாத்தி பரமம் ஸ்ரேயோ, அவன் பரம பிரம்மத்தை அடைகிறான். ஸ்ரேயோ மோக்ஷ லட்சணம் அஞ்சசம், அவனே கைவல்யத்தையும் அடைகிறான். தேக இந்திரியேஷு வைராக்கியம், தேக இந்திரியங்களில் வைராக்கியத்தை யம இச்சுத்தை, யமன என்னென்ன, யமன நியமம், பொறி அடக்கம் புலன் அடக்கம் அப்படின்னு புதேகி ஞானிகள் சொல்லுகிறார்கள். அனுரக்தி பரம் ததேவ சதம் நியமக, ஒரு சும்மா ஒரு கற்பனை பண்ணுது. எப்படி கற்பனை பண்ணுதுன்னா, நியமம்னா என்ன அப்படின்னு சொன்னால், நியமம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, விதிமுறைகள்லாம் சொன்னால் பிடிக்காதில்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னால் பிடிக்காது. இப்போ ட்ரிப்புக்கு வேலைச்சிட்டு போகிறோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணாமல் எந்த காரியத்தையும் சரியாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எங்கேயாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாத இடம் இருக்கானா? எங்கேயும் இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. அது இப்போ இந்த டிசிப்ளின் தான் எமன்னு சொல்கிறோம். நீ இப்படி செய்யாத அப்படி செய்யாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அதை சொல்லுதீங்க. ஈசன்பால் அனுரக்தி, ஈசனிடத்தில் அனுரக்தி இருந்தால், தீவிரமான பற்று இருந்தால், தீவிரமான அன்பு இருந்தால், பரே தத்துவத்தில் தீவிரமான அனுரக்தி இருந்தால், சததம் தொடர்ந்து இருந்தால் அதை நியமம்னு சொல்லலாம். அப்போ நியமம் உங்களுக்கு கட்டுப்பாடு அவசியம் இல்லை. கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாது, உங்களை கட்டியிருக்காங்கன்னு சொல்லுது. புரியுதா? இப்போ இறைவனை காலையில் பூஜைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யுது, தூக்கம் வருது, அது சரியில்லை, இது சரி, கரண்ட்டு இல்லை, வண்டி பஞ்சரு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதெல்லாம் காரணம் சொல்ல மாட்டோம். புரியுதா? நாம் சரி பண்ணிக்குவோம். சரி, சீக்கிரம் படுத்தணும், வண்டி ரிப்பேராக நடந்து போகிறேன், மழை பெய்தா கொடை பிடிச்சிக்கிறேன். இந்த நியமங்கள்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பற்றுனால, ஈசன்பால் உள்ள பற்றுனால நியமங்கள் நம்மளை கட்டுறதில்லை, எந்த நியமங்களும் நம்மளை தடுக்கிறதில்லை. இந்த நியமங்கள் நமக்கு புளிக்கிறதும் இல்லை, கஷ்டமாக இருக்கிறதும் இல்லை. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணுங்கிறது ஒரு நியமம் தானே, ஒரு விதி தானே. வேதம் ஞானத்தில் பிரியம் இருந்தால் தடை சொல்லுவோமா? தடை சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? புண்ணியம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். அது என்ன உங்களுக்கு அந்த பொண்ணு சொன்னாலே, எதாக இருந்தாலும் நான் 10 நாள் தான். என்ன காரணம்? எதையுமே சீரியஸாக எடுத்துக்கல, எதையுமே விளங்கலை. இது கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். எதாக இருந்தாலும் 10 நாள்னா அப்போ ஏன் போகிறேன், போய் பார்க்குறேன். இது ஒரு 11 நாள் ஆணுச்சுன்னா 10 நாள் கூட போகாதவங்களாம் இருக்காங்க. இப்படிலாம் இருக்காங்க லைஃப்பில். எதுவுமே அப்போ எது விளங்கும்? அது எப்படி விளங்கும்? எந்த காரியம் விளங்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் விளங்காது. ஒன்றில் நிற்கணும்னு சொல்லணும், ஒன்றுலையுமே நிற்க மாட்டேன்னா. அனுரக்திகி பரே தத்துவே, இந்த பரதத்துவத்தில் அனுரக்தி இருந்தால் இந்த நியமங்கள்லாம் நம்மளை நியமம் அதுதான் நியமம்னு சொல்லும். எத்தனை நியமங்கள் போட்டாலும் அதை ஒத்துக்குவோம், ஏற்றுக்குவோம், பிடிக்கும். ஏன்? அது நமக்கு வேணும். இப்போ கம்பெனி 1008 லா சொல்லுது, ரூல் சொல்லுது, எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். ஏன்? சம்பளம் 1ஆம் தேதி வரும், இந்த கணக்கு தானே. சர்வ வஸ்து உதாசீனம் பாவம் ஆசனம் உத்தமம். ஒரு இடத்துல நீ உட்கார்ற ஆசனம், அந்த நர்மதா பரிக்கிரமாவில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 7 கிலோமீட்டருக்கு வந்துட்டாங்க. 20 கிலோமீட்டர்னால் பர் டே 20 கிலோமீட்டர்ஸ் பர் டே. அப்படி பண்ண வாக்கு இப்போ என்னாச்சு 7 கிலோமீட்டர் ஏன்னா மலை முன்னாடி சமதளத்தில் நடந்தாங்க, மலையாக இருக்குது, எல்லாம் எல்லாம். இந்த பூல்ஜாடின்னு ஒரு இடம் ரொம்ப கம்ப்ளீட்டாக வறண்ட மலை பிரதேசம். ஏன்னா ஒரு மலை 2 மலை இல்லை, நூற்றுக்கணக்கான நம்ம விந்திய சாத்பூரா மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, சாத்பூரா மலையிலே இப்போ நடந்துகிட்ருக்காங்க. அந்த பக்கம் நர்மதாவுடைய அந்த கரை
இது இந்திய மலைகள், இது சாத்பூரா மலைகள். ரெண்டுத்தையும் அதான் நார்த்து சவுத்துன்னு பிரிக்குது அந்த நர்மதா நதி. அதை தான் இவங்க சுற்றுறாங்க. எத்தனை கோடி வருஷமாக சுற்றுறாங்க, வருஷம் ஃபுல்லாக சுற்றுறாங்க. இந்த 600 ஆசிரமங்கள் எல்லார் வீட்லேயும் போகக்கூடிய யாத்திரிகர்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. சாப்பாடு பற்றி அவங்க கவலை இல்லை. சாப்பாடு தண்ணி நல்லா கிடைக்குது. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போய் சேரணும். இவங்க நைட்டு 7 மணிக்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே ஒரு சத்திரத்துக்கு போய் சேர்ந்தணும். அது சத்திரம் இல்லை, சத்திரம். நம்ம சத்திரம்னு சொல்கிறோம்ல, அது சத்திரம் இல்லை, சத்திரம். சாயா சத்திரம். அது ஒரு கொடைக்கும் கீழே. அங்கே ஆசன லகானான்னு பேர். ஆசன லகானானா அந்த இந்த இது இருக்குல்ல, இந்த தர்மக்கோள், அதை ரொம்ப லைட்டாக பாய் மாதிரி பண்ணி ஒருத்தர் ஒரு 1000 பேர் கொடுக்குறாரு. எல்லோரும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், சுற்றிக்கலாம், அழுக்குப்படாது, எங்கே வேணாலும் போடலாம், எடுத்துன்னு போகலாம், கழுவிக்கலாம். சூப்பராக இருக்குது, வெயிட்லெஸ்ஸு. சுற்றி அதுதான் ஆசன லகானா. அது போட்டு மரத்தடில் படுக்கிறது, சத்திரத்தில் படுக்கிறது. ஆசன லகானா அப்படின்னு சொல்கிறது ஒரு இடத்துல உக்காடுறது, நிற்கிறது, தங்குறது, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆசனம். அந்த ஆசனத்தை எது ஆசனம்னு சொன்னால் சர்வ வஸ்து உதாசீனம், மற்ற விஷயங்களையெல்லாம் உதாசீனப்படுத்துறது. இதில் என்ன இருக்குது இப்போ அப்படிங்கிறது. சுவாமி ஒண்டி தான் பிரதானம். சுவாமி ஒண்டி தான் பிரதானம். ஞானம் ஒண்டி தான் பிரதானம். யோகத்தில் தியானம் ஒண்டி தான் பிரதானம். ஞானத்தில் ஞானம் ஒண்டி தான் பிரதானம். பக்தியில் சுவாமி ஒண்டி தான் பிரதானம். சர்வ வஸ்து உதாசீனம் பாவம், அந்த மாதிரி ஒரு பாவனை ஆசனம்னு வச்சுக்கோ. நம்ம ஒரு கற்பனை சொல்லுது. ஜகத் சர்வம் இதம் மித்யா, இருக்கிறது எல்லாம் போயிடும். இவ்வளோ பேர் இருக்காங்களேண்ணா, இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மாயாவாதுன்னு மாயை இதெல்லாம்னு. ஆமாம், இருக்குது, நாளைக்கு இருக்காதுன்னா மாயை தானே. இல்லைன்னா இல்லாமல் போயிடணும், இருந்தால் இருக்கணும். இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இல்லைன்னா அது என்னன்னு சொல்கிறது? அதான் மாயாவாதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு எல்லோரும் இருப்பாங்களா இந்த இடத்துல? சொல்ல முடியாது. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இங்கே இருக்க உட்காந்து கேட்பாங்களா? நாம் இருக்க மாட்டோம், வேறு யாரோ ஒருத்தங்க கேட்பாங்க, யாரோ ஒருத்தங்க பேசுவாங்க. உண்டா இல்லையா? அதுக்குள்ளே இவ்வளோ ஆட்டம், அதுக்குள்ளே இவ்வளோ ஆட்டம் என்ன பாருங்க. ஜகத் சர்வம் இதம் மித்யா. இங்கே இருக்கிறதெல்லாம் போயிடுங்க, யாரையும் நம்பிட்டு உட்காந்துருக்காத, வேலையை பாரு, ஆக வேண்டிய வந்த வேலையை பாரு, அதான் அர்த்தம். ஜகத் சர்வம் இதம் மித்யா. மித்யானாலும் மாயானாலும் ஒன்று தான், பொய். பிரதீதிஹி தென்படுகிறது. பிராணசம்யம், அதுதான் பிராணாயாமம். ஒரு பேர் கொடுக்குது ஒரு கருத்துக்கு. பிராணாயாமம்னா இந்த உலகம் மித்யான்னு தெரிஞ்சுக்கோ. ஆசனம்னு சொன்னால் இதை எல்லா பொருளையும் உதாசீனப்படுத்து. நியமம்னா அனுரக்தி வச்சுக்கோ, இறைவன் ஈசன்பால் அன்பு வச்சுக்கோ. அப்புறம் சித்தசிய அந்தர்முகி பாவக, இந்த சித்தம் உள்முகமாக பயணித்தா அந்தர்முகி பாவக பிரத்யாகாரஸ்து, அதை பிரத்யாகாரன்னு வச்சுக்கோ. 8 அங்கத்துக்கும் ஒரு தத்துவத்தை உபனிஷத் சொல்லுது. சித்தசிய அந்தர்முகி, இந்த மனமானது உள்முகமாக பயணிக்கிறத பிரத்யாகாரம்னா அலையிறத ஒன்றில் நிறுத்துறது. ஏகாகிரத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை அலைபாயும் இல்லையா, 6000 எண்ணங்கள். அந்த 6000 எண்ணங்களையும் நில்லுன்னு சொல்கிறத விட ஒன்றை கவனம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த 6000 எண்ணமும் அந்த ஒன்றில் வந்து ஒடுங்கிடும். எதை நம்ம தியானிக்கிறோங்கிறதான முக்கியம். அதான் சத்தை தியானிக்கணும், சிவத்தை தியானிக்கணும், ஆத்மாவை தியானிக்கணும், இறையானுபூதி வேணும்னு நினைக்கணும். சிவானுபூதி, ஆத்மானுபூதி, இறையானுபூதி, பிரம்மானுபூதி, அனுபூதி, கந்தர் அனுபூதி, எல்லா அனுபூதியும் பண்ணணும். அப்புறம் சித்தசிய நிர்ச்சலே பாவோ தாரணா. நிச்சலம், சலம்னா அசைகிறது, நிச்சலம்னா அசையாதது. சித்தசிய நிச்சலி பாவோ, அசையாமல் இருக்கிறது தாரணா. நீங்கள் நின்னதை கண்டினியூ பண்ணுறது தாரணா. ஏகாகிரமானது அப்படியே நிறுத்துகிறோம்னா அது பேர் தாரணா. எண்ணங்கள் நின்று போனதை நிறுத்தம். நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிற சித்தை ஒரு இடத்துல நிறுத்தி அது பேர் பிரத்யாகாரம். அது கண்டினியூ பண்ணால் தாரணா. புரியுதா? இப்போ அடியன் டெய்லி ஒரு 24 நிமிஷம் ஒரு சமாதியாவது டெய்லி
இப்போ சமீப காலமாக ஒரு மாதமாக. முன்னாடிலாம் அதை பீரியாரிட்டி கொடுக்க மாட்டேன், அது வரப்போ வரட்டும்னு பேசாமல் இருந்தேன். இப்போ அது வந்துடுச்சு, அந்த சந்தர்ப்பம் வந்துடுச்சு. சரி 24 நிமிஷம் ஒரு அசையாமல் அப்படியே இதுதான் இப்போ தான் தியானமே பண்ண போகிறோம், பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். புரியுதா? சித்தசே முதல்ல 24 நிமிஷத்தை பண்ணுங்கள், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடும். 24 நிமிஷம் 48 நிமிஷமாக ஆகும், அப்புறம் 3:24 ஆகும், 72 அது மாதிரி ஆகிடும். சித்தசே நிச்சலி பாவோ தாரணம் விதுகு. சித்தசே நிச்சலி பாவோ, சித்தத்தினுடைய அசையாத நிலை தாரணா என்று விதுகு ஞானிகள் கூறுகிறார்கள். அப்புறம் சோகம் சின்மாத்திரமேவ இதி. சோகம் அந்த தியானத்தில் நீ என்ன உணர்ற, தியானிக்கிற, எதை கவனிக்கிற, எந்த பொருளை, ஏதோ ஒரு பொருளை கவனிக்கணும்ல, அதான டார்கெட்டு. அதை பரம்பொருள் பிரம்மானுபூதி, இல்லைன்னா அகம் பிரம்மாஸ்மி, இல்லைன்னா சோகம்பா, அது நான் தான். சூரியனில் எது இருக்கோ, சந்திரனில் எது இருக்கோ, அதுதான் என்னுள்ளும் இருக்கிறதுன்னு முதல்ல சொல்லி, அப்புறம் அது நான் அப்படின்னு சொல்கிறோம். அதை சோ அகம் சின் மாத்திரமேவ இது, அது நான், பிரம்மம் ஒண்டி தான் இருக்கிறது. பிரம்மம் ஒண்டி தான் இருக்கிறதுன்னு ஒரு அறிவு வந்துடுச்சுன்னா எல்லாமே பிரம்மங்கிறது தெரியும். நான் தான் பிரம்மன்னு சொல்லலை, எல்லாருமே பிரம்மன்னு சொல்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுங்க. உணர்வு வரும்போது அகம் பிரம்மாஸ்மி வருது, எல்லாருக்கும் வரும். யாரெல்லாம் அனுபூதிக்கு போனாலோ, யாரெல்லாம் ஞானத்தையும் யோகத்தையும் இணைச்சாங்களோ, யார் தியானத்தில் உக்காந்தாங்களோ, ஒரு முக்கியமான புள்ளியில் அகம் பிரம்மாஸ்மி பாவம் எவ்வளோ க்ளீனாக சொன்னிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல. அவங்களுக்கு தான் அந்த பாவம், அத்வைத பாவம் வரும். அத்வைத பாவம் வந்தால் தான் அகம் பிரம்மாஸ்மி பாவம் வரும். அந்த நிலையில் சோ அகம் சக அகம் சோகம், அது நான், அது நானாக இருக்கிறது, நான் அதுவாக இருக்கிறேன். சின் மாத்திரமேவ இது, சித்து ஒண்டி தான் இருக்கிறது. சித்து சத்துலாம் ஒன்று தான். இப்போ எல்லாம் சேர்ந்தாச்சு, ஆனந்தமாக இருக்குது. இப்போது இது சிந்தனம், இப்படி சிந்திக்கிறது தியானம் உச்சத்தே, தியானம் என்று சொல்கிறார்கள். தியானம்னா என்னன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் தியானம். கடைசியில் அந்த பாவம் எப்போ வரும்? ஒரு புள்ளியில் சக அகம், அது யாரை தேடி போனேனோ, யாரை தேடி இவ்வளோ நாள் பயணித்தேனோ, அது நான். நான் இது ஒரு முறை கனவுல பார்த்துருக்கேன்னு சொன்னேன்ல. விஸ்வநாத ஐயர் அழைச்சிட்டு போகிறாரு, போகிற வழியில் அவர் முன்னாடி போயிட்டார். நீ பின்னாடி வாப்பா, என் பின்னாடியே விடாமல் வாப்பாங்கிறாரு. நான் கொஞ்சம் வேடிக்கைலாம் பார்த்து தான் வருவேங்கிறேன், நீங்கள் முன்னாடி போங்கங்கிறேன். அவர் போயிட்டார். நான் பார்த்து இல்லறத்துலலாம் நுழையணுங்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உனக்கு சரி வராதுங்கிறாரு. இல்லை நான் அதை என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு உள்ளே போகிறேன். உடம்பெல்லாம் நிறையா புழு பூச்சிகள்லாம் கடித்து ரத்தத்தையெல்லாம் உரியுது கனவுல. அதை தாண்டி என்னப்பா நீ வரலையே, நீ அப்பயே சொன்ன அங்கே போகாதுன்னு சொன்னேன், கேட்கலையே. நீ இல்லை நான் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன்னு எல்லாத்தையும் ஒரு உழுக்கு உழுக்கிட்டு மறுபடியும் ஏறி அந்த எட்ஜுக்கு போயிடுறேன், சிகரத்துக்கு போயிடுறேன். அங்கே யாருமே இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, விஸ்வநாத ஐயர் சொல்கிறாரு, இங்கே யாரை தேடி வந்தையோ அது நீ தான், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இங்கே அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த கனவு அவர் போன கொஞ்ச நாட்களில் வந்தது. ஒரு ஞானம் பாருங்கள், எப்படி பாருங்கள் ஞானம். அது ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டு மேலே சிகரத்துக்கு போய் அங்கே யாரையோ ஒருத்தவங்களை பார்க்க போகிறோன்னு நம்ம ஆர்வமாக போனோம்ல மலை ஏறி, அங்கே யாரும் இல்லை, நாம் மட்டும்தான் நிற்கிறோம். இது கனவாக இருந்தாலும் அதான் மெய்ப்பொருள். இது எப்போ உணர்வோன்னா அந்த சூக்ஷ்மத்துக்கு போனால் தான் அந்த உணர்வு வரும். அதான் சொல்லிடுச்சு, நீ ஞானத்தினாலே அடைய முடியாது, யோகத்தினாலே அடைய முடியாது, யோகத்தையும் ஞானத்தையும் சேரு. அப்போ தான் அந்த பாவம் ஏற்படுது. நான் வித்தியத்தே நான் இதை போட்டுக்க, ரொம்ப அதை 10 வாட்டி படிக்கலாம். இதை தான் நிதித்தியாசனம்னு பேர். இதை தான் நிதித்தியாசனம் என்ன சொல்கிறது? யோக ஞானே நான் வித்தியதே தஸ்ய பாவோ, யோகம் ஞானம் இல்லாமல் அந்த அத்வைத பாவம் அகம் பிரம்மாஸ்மி சக அகம், யாரை தேடி நான் வந்தேனோ அது நானே அப்படிங்கிற பாவம் ந சித்தியத்தி, யோகத்தினாலே ஞானத்தினாலே தான் சித்திக்கும். ஒன்றை வச்சு ஒன்றை, அதனால தான் நம்ம 3த்தையும் சேர்த்தோம். யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது.
பக்தியும் தொடரட்டும், யோகமும் தொடரட்டும், ஞானமும் தொடரட்டும். அதனால தான் என்னுடைய 90 இயர்ஸ் வரைக்கும் நான் பூஜை பண்ணுவேன், கிரிவலம் வருவேன்னு சொன்னது. கிரிவலம் எதுக்கு வரோம்? பூஜை எதுக்கு பண்ணுறோம்? நம்ம சித்தி பெறதுக்கா? சித்தியெல்லாம் எப்போயோ சுவாமி கொடுத்தாச்சு. எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டார். இன்னும் 4 இருக்கா, தேவைப்பட்டால் கொடுப்பார். தேவைப்பட்டால் அவருக்கு தெரியணும் இவனுக்கு இப்போ இது கொடுக்கணும்னு. இப்போ நம்ம கேட்டால் அதெல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் கேட்காமலே கொடுத்தது. இப்போ கேட்குறது என்ன தெரியுமா? இங்கேருந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணணும், இங்கேருந்து மானசரோவரை தரிசனம் பண்ணணும், பத்ரிநாத்தை இங்கேருந்து தரிசனம் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு மனசில் ஓடின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சோகம் யாரை தேடி வந்தனோ அது நானே. சின் மாத்திரமேவ இது சித்து தான் இருக்கிற சைத்தன்யம் ஒண்டி தான் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. சிந்தனம், இந்த சிந்தனை தான் தியானத்தில் இருக்க வேண்டும். அதுதான் தியானம்னு சொல்கிறோம். தளத்துலேயே க்ளீனாக சொல்லுது பாருங்கள். தியானஸ்ய விஸ்மிருதிகி. தியானத்தில் உன்னை மறக்கிற, எல்லாத்தையும் மறக்கிற. நீ எங்கே இருக்க, யார் எதுவும் இல்லை, ஒரு ஆனந்தம் மட்டும் இருக்குது. சத்தும் சித்தும் சேர்ந்தால் சிவபோகம். சிவபோகத்தில் ஆனந்தம் பிறக்கும். எல்லாம் ஒரு பாயிண்டில் இருக்குது. அந்த நிலையில் விஸ்மிருதி, பாக்கியெல்லாம் போச்சு, எல்லாம் மறந்தாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. தியானஸ்ய விஸ்மிருதி சம்யக் சமாதி. அதான் நன்றாக சமாதி நிலை, சிறந்த சமாதி நிலை. சம்யக் சமாதி அபிதீயத்தே. அதை சமாதின்னு எடுத்துக்கோ. தியானத்தில் நீ ஒன்றை மறக்கிறல்ல, அதை சமாதின்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லு. அகிம்சா, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அகிம்சா, சத்தியம். இதெல்லாம் அர்த்தம் புரியுதுல்ல. அஸ்தேயம், திருடாமை. பிரம்மச்சரியம், தயவு, தயா, ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா ரொம்ப எளிமையாக இருக்கிறது. க்ஷமா, மன்னிக்கிறது. திருத்தி, ஸ்திதமாக இருக்கிறது, ஒரு இடத்துல நிற்க. தைரியம்னு சொல்லுவாங்க. தைரியங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அது ஸ்தைரியம் தான் தைரியமாக நம்ம சொல்கிறோம். மிதாகார், முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ட்ரிப்பில் மிதாகார் லிமிட்டாக சாப்பிடுங்க சொல்லு. மிதாகார்னா என்னது? மிதாகார்னா ட்ரிப்பில் தான் இல்லை, எப்பயுமே நீங்கள் பசிச்சா சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுங்க. சாப்பிட்றதே வேலையாக வச்சுக்காதீங்க. போர் அடிக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு. போர் அடிக்குதுன்னு ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களே. போர் அடிக்குது ஒரு ஆடியோ போட்டு கேட்குறேன்னு சொல்ல மாட்டீங்களே. போர் அடிக்குது நான் தியானம் பண்ண போகிறேன். தியானம் பண்ணவெல்லாம் ஒரு நாளும் போர் அடிக்க சொல்ல மாட்டான். ஏன்? அவனுக்கு நேரமே பத்தாது. அவன் மகிழ்ச்சியாக இருக்கான், அமைதியாக இருக்கான், ஆனந்தமாக இருக்கிறான். இது மூணுத்தையும் விட்டால் தான் என்ன பண்ணுது? வெளியில் தேடின்னு கிடக்கு. புரியுதா? டிவிலையும் நெட்டுலையும். மிதாகாரம், மிதமான சாப்பாடு. சாப்பிட வேணாம் சொல்ல, அல்பாகாரம்னு சொல்லலாம். நீராகாரம்னு சொல்கிறாங்கல்ல, நீர் ஆகாரம்னு சொல்கிறாங்க. நீரை ஆகாரமாக சாப்பிடுவது பிராணசக்தி அதிகமாகும். மிதாகாரம் உங்களை இரிட்டேட் பண்ணாமல் வச்சுருக்கும். அந்த ஓவர்லோட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு இங்கே வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க போகிறேன். அல்பாகாரம், சௌச்சம், சுத்தமாக இருக்கணும், குளிக்கணும் 2 வேளை 3 வேளை. சேத்தி. அப்புறம் யமங்கள், யமன்னா விதிமுறைகள். அப்புறம் தபங்கள். சந்துஷ்டி திருப்தி. அப்புறம் ஆஸ்திக்யம்னா குரு சாஸ்திரங்களையெல்லாம் நம்பணும். நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் அவங்க இருக்காங்க. அதனால் ஆஸ்திக்யம் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். தானம் பண்ணணும். ஆராதனா, பூஜையில் கலந்துக்கணும். ஹரேஹே இதிலெல்லாம் கலந்துக்கணும். அப்புறம் வேதாந்த சிரவணம், இதெல்லாம் சப்போர்ட்டிவ். அனுபூதிக்கு இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சைவே ஹ்ரீனா துறவு, சின்ன சின்ன விஷயங்களை துறக்கிறது. ஹ்ரீ மதேகி, புத்தியை வளர்த்துக்கிறது. ஜபம் பண்ணலாம், விரதம் எடுக்கலாம். விரதம் இதே ஆசனானி, இதெல்லாம் ஆசனங்கள். தது அங்கானி, அதில் ஒரு அங்கமாக ஸ்வஸ்திகாதீனி. ஸ்வஸ்திகின்ற ஆசனத்தில் ஒரு 3 ஆசனம் நான் இன்றைக்கி போட்டது. ஸ்வஸ்திகம், கோமுகே, வீராசனம்னு 3 ஆசனம் தான் அது.
அறிமுகப்படுத்துது. பத்மாசனம் ஒன்று 4 ஆசனம் அறிமுகப்படுத்துது. அந்த ஆசனங்களை நாளைக்கு அந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அதை எனக்கு செஞ்சு காட்டுறீங்க எப்படின்னு. நாளைக்கு லீவ் விட்றாதீங்க. என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி செஞ்சு காட்டணுன்னு. என்றைக்கு நீங்கள் வரீங்களோ அன்றைக்கி செஞ்சு காட்டணும்னு சொல்லுவோம். அதனால் அந்த ஆடியோவில் அந்த ஆசனத்தை பற்றி சும்மா ஒரு நிமிஷம் தான் எல்லாம் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஜஸ்ட் இந்த ஆசனத்துக்கு பேராவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு ஆசனம் போட போகிறீங்க. உலகத்தில் இல்லாத ஆசனமாக இருக்கும். அது லிஸ்ட்லேயே இல்லாத ஆசனம் தான் நீங்கள் போட்டு உட்காருங்க. புரியுதா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கு.